ஒரு ஜாலியான வைபான படம் வித் சோஷியல் மெசேஜோட ஃபேக் ஃபெமினிஸ்ட்க்கு எதிரான படம். தயவுசெய்து வந்து பாருங்கள், ஃபேக் ஃபெமினிஸ்ட்லாம் வந்து பாருங்கள், பிரச்சனை பண்ணுங்கள், கோவப்படுங்க, சண்டை போடுங்க, கோர்ட்டில் கேஸ் போடுங்க. அப்போ இந்த படம் இன்னும் நல்லா போகும். அதுதான் என்னோட விருப்பம். அதை தாண்டி எல்லாருக்கும், எல்லா கப்புள்ஸ்க்கும், ஃபேமிலிக்குமே இது ஒரு கனெக்ட் ஆகும். முக்கியமாக ஆண் பாவம் பொல்லாதுன்றனால பெண்களுக்கு எதிரான படமாக நிறைய பேர் நினைப்பாங்க. அப்படி இல்லை, இது ரெண்டு பேர் பக்கம் உள்ள பிரச்சனையுமே பேசியிருக்கு. இந்த ஃபேக் ஃபெமினிசமாக சட்டத்தை தன் கையில் வச்சுக்கிட்டு அதை அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கிட்டு ஆண்கள் கிட்ட வந்து டைவர்ஸ் வாங்கி அவங்கள ஒட்டுமொத்தமாக அவங்க வாழ்க்கையை சிதைக்கணும்னு நினைக்கிற பெண்களுக்கு எதிரான படம். பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஜோக்கு அப்புறம் ரெண்டு பேர் திருப்பி சேர்ந்துருக்காங்க. ஒரு மெச்சூரான ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பண்ண ரெண்டு படம் ஜோ ஸ்வீட் ஆர்ட்லாம் வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் கிட்ட கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு படம் பண்ணார் ரியோ. இந்த படம் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு படம் தான். மாளவிகாவும் வந்துட்டு ஜோ படத்தில் ரொம்ப கம்மி போர்ஷன் தான், பட் அதுவே நல்லா பண்ணாங்க. ஸோ இந்த படம் ஒரு ஃபுல் படம் நல்லா பண்ணியிருக்காங்க. அதே விக்னேஷ்காந்த், ஷீலா, ஜென்சனாலுமே ஒரு குறிப்பிட்ட கேரக்டர்ஸ் தான், எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே காமெடி தான் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வரைக்குமே. ஒரு சில இடங்களில் அந்த எமோஷனுமே இருக்கும், பட் அது ரொம்ப போட்டு பெருசாக புளியாமல் எங்கெங்கே வைக்கணுமோ அதை பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா தான் இருக்குது. அப்படிலாம் எனக்கு எதுவும் பெருசாக ஃபீல் ஆகல. ஃபர்ஸ்ட் ஆஃப் போனதே தெரில, செகண்ட் ஆஃப் அந்த படத்துக்குள்ளே போகிறனால மேபி மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, பட் எனக்கு கன்வின்ஸாக தான் இருந்தது, நல்லா இருந்தது. 10க்கு 8 கொடுக்கலாம். ஆண்கள் பாவம் இல்லை, ஆண் பாவம் பொல்லாதது. உண்மையிலே படம் உண்மையிலே செம்ம காமெடியாக நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுன்னு சொல்லலாம். காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. நான் கூட பழைய படத்தோட டைட்டில் வச்சிருக்காங்க, காமெடி கொடுப்பாங்களா இல்லை கிரிஞ்சு கொடுப்பாங்களாங்கிற பயத்தில் தான் வந்தேன். உண்மையிலே காமெடி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக இருந்த ஒரு ஃபீல் கிடைச்சது. எனக்கு என்னன்னா ஃபெமினிசத்துக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இல்லை, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்காங்க. நிறைய பேர் படத்தோட டைட்டிலை நம்பி ஏமாந்துடாதீங்க. ஏன்னா ஃபெமினிசம்ங்கிறது என்னங்கிறத தெளிவாக புரிய வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம ரீல்ஸில் போடுற எல்லாமே ஃபெமினிசம் கிடையாதுமா, ஒரிஜினல் ஃபெமினிசம்ங்கிறதே வேற அப்படிங்கிறதையும், ரெண்டாவது 1000 வருஷம் நம்ம அடிமையாக இருந்தோங்கிறதுக்காண்டி நம்ம ஒரு ஆணை அடிமைப்படுத்துறதுக்கு பேர் வந்து ஃபெமினிசம் கிடையாது அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரால் எத்தனை குடும்பங்கள் கோர்ட்டில் நிற்குதுங்கிறதையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஹீரோ வந்து நம்ம ரியோ, செகண்ட் ஆஃப் ஹீரோ வந்து நம்ம விக்கி அவர்கள். இவங்க ரெண்டு பேர் தான் உண்மையில அந்த ஒரு ஈக்குவலைசேஷன் பயங்கரமாக இருந்தது. ரெண்டு பேரோட காம்பினேஷன் சூப்பராக இருந்தது. ஹீரோ ஹீரோனியோட ஆக்டிங் நல்லா இருந்தது. அதை தாண்டி மியூசிக் வேற லெவலில் இருந்துச்சு. உண்மையிலே மியூசிக் டைரக்டர் வரலன்னு சொன்னாங்க. செம்ம ஃபீல். அந்த கோட் சீன்லலாம் கொடுத்த அந்த மியூசிக்காக இருக்கட்டும், அந்த ஒரு சில சீனாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது படம். எதுவுமே தெரியல. ஆக்சுவலி அவங்க வந்து என்னன்னா, நான் கிளைமேக்ஸ்ல எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. ஏன் அப்படின்னா, சின்னதாக மைனஸாக இருந்தால் கூட அப்படியே அகேன்ஸ்ட் ஆயிரும். பெண்களுக்கு அகேன்ஸ்டாக எடுத்த படங்கிற மாதிரி ஆயிரும், இல்லை ஆண்களுக்கு அகேன்ஸ்டாக எடுத்த படம் மாதிரி ஆயிரும். அதை தெளிவாக புரிய வச்சிருக்காங்க. பெண் சைடில் இருக்க ப்ளஸ் என்ன, ஃபெமினிசத்தை எந்த அளவுக்கு ப்ளஸ்ஸாக யூஸ் பண்ணுறாங்க, அதே ஒரு பெண்ணை வந்து அகேன்ஸ்ட் மைனஸ் எந்த அளவுக்கு, பெண் சுதந்திரம் சொல்லிட்டு எந்த அளவுக்கு தப்பாக யூஸ் பண்ணுறாங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆண்டையும் இருக்க ப்ளஸ்ஸையும் மைனஸையும் சேர்த்து சொன்னாங்க. அதுதான் அந்த படத்தோட பெரிய ஹைலைட்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்னதாக மைனஸ் விட்டாலும் உடனே போராட ஆரம்பிச்சிருவோம்ல. கண்டிப்பா பார்க்கலாம். சூப்பரா இருந்தது. பசங்க என்ஜாய் பண்ணலாம். பசங்க வந்து பசங்களா வந்தீங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்டா இருக்கும், செம்ம வைபா இருக்கும். கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை கத்துக்கலாம். இனிமே ரீல்ஸ் எல்லாம் போட்டாங்கன்னா முதல்ல ரீல்ஸ் எப்படி எல்லாம் பேன் பண்ணலாங்கிறதையும் கத்துக்கலாம். சூப்பரா இருந்தது. படத்துல உள்ள ஆண் பாவம்னு சொல்லி எடுத்திருக்காங்க. பொதுவாக ஆண் பாவம்னு சொல்லி எடுத்திருக்காங்க. ஆண்கள் மட்டும் பார்க்க வேண்டிய படம் இல்லை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கம்பல்சரி பார்க்க வேண்டிய படம். டைவர்ஸ்னு அப்ளை பண்ணுறாங்களே, அது இருக்கக்கூடாதுன்றதை எடுத்து நல்லா சூப்பராக தெளிவாக சொல்லி வச்சுருக்காங்க. நம்ம வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்றதுக்கோசம் பெண்கள் எதை சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கிறோம். அது கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளால் ஏற்றுக்க முடியல. அது வந்து நம்ம அப்படி பண்ணக்கூடாதுன்றத தெளிவாக எடுத்துக்காட்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. இல்லை, ரியோக்கு கரெக்டாக இருக்குது, ஹீரோனி கரெக்டாக இருக்குது, விக்னேஷ் ப்ரோக்கு சூப்பராக இருக்குது, எல்லாருக்கும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் லாஸ்ட்டில் கொஞ்சம் நல்லா தெளிவாக ஒன்றா இருக்கிற மாதிரி விக்னஸ்லாம் நல்லா சேர்ற மாதிரி காமிச்சிருக்கலாம். அதை குழந்தையோட வீடியோ காலோட நிறுத்திட்டாங்க. அது கொஞ்சம் சேர்த்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். படம் ஆனால் சூப்பர். காமெடின்னு சொல்ல முடியாது, தனியாக படத்தோட சேர்ந்து சூப்பராக ஜர்னி பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. இல்லை, அதை தான் சொல்லிட்டேனே, அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து பார்த்தாவே இந்த படத்தில் அந்த டைவர்ஸ்ன்ற ப்ராப்ளம் இருக்காது. கம்பல்சரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாங்கினா லவ் பண்ணுறாங்க பாருங்க, அவங்க முக்கியமாக பார்க்கணும். இல்லை, டியூட் வேற கதாபாத்திரம், இது வேற கதாபாத்திரம், அதுக்கும் இதுக்கும் மேட்ச் பண்ண முடியாது. இது ஹஸ்பண்டோட ஒய்ஃப், அவ்வளோதான். ஓகே, தேங்க்ஸ். சரக்கை பற்றி மெயின் கிடையாது ப்ரோ. இது என்னன்னா இந்த ஜெண்டர்ஸ்க்கான படம். ஃபெமினிசம் எப்படி இவங்க தப்பு ஆண் பாவம் படம் தான் பார்த்துட்டு வந்திருக்காங்க ப்ரோ. என்னன்னா இதை ஃபெமினிசம் சொல்லிட்டு இருக்காங்களே, இப்போ அது எந்த விதத்தில் தப்பாக காட்டுறாங்கிறத சூப்பராக டேரக்டர் காட்டியிருக்காருங்க. எந்தெந்த விதத்தில்
எல்லா இடத்துலையுமே எமோஷன்ஸ் ஆகட்டும் காமெடி ஆகட்டும் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. ரியோன் இந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு. விக்னேஷ்காந்த் தான் மெயினாக கதையை கொண்டு போகிறாரு. நல்லா இருக்கு படம். ஆக்சுவலாக எல்லாருமே பார்க்கணும். ஃபெமினிசங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருமே தப்பாக புரிஞ்சிருக்காங்க. அதை டேரக்டர் கரெக்டாக கன்வே பண்ணியிருக்காரு. எல்லாரும் இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. கண்டிப்பாக பாருங்கள். தேட்டரில் பார்க்க வேண்டிய படம் இது. அந்த படம் நான் பார்த்ததில்ல. இந்த படம் நல்லா இருக்கு. ஆக்சுவலாக இது தீபாவளிக்கு வர வேண்டிய படம் தான். தீபாவளிக்கு வந்து தான் டியூடு கூட வந்திருந்தேன்னா கண்டிப்பாக இந்த படம் தான் ஜெயிச்சிருக்கும். அந்தளவுக்கு கதை எல்லாமே நல்லா இருக்கு. டேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு படம். காமெடி இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. கரெக்டாக கனெக்ட் ஆகுது. முக்கியமாக பசங்க எல்லாருமே பாருங்கள் கனெக்ட் ஆகுது. சூப்பர். சாங்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. சாங்ஸ் அதான் எப்படின்னா ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பையன் எவ்வளோ கஷ்டப்படுறான், இவங்க எந்த அதை புரிஞ்சிக்காமல் இருக்காங்க, பொண்ணுங்க வந்து சில விதி சண்டை போடுறாங்க, இதெல்லாம் இருக்குல்ல. ஈகோவை நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்கனாவே ஈக்குவாலிட்டிங்கிறது நான் நார்மலாக வந்துடும். நீங்கள் ஃபெமினிசன் ஒரு விஷயத்தை தப்பாக காட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நல்லா பண்ணியிருக்காரு டேரக்டர். நிறைய பெண்கள் ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க. டைவர்ஸ்க்கான முழு காரணம் பெண்கள் தான். ஏன்னா காசு வாங்குறதுலேருந்து எல்லாமே அவங்களோட தவற ஃபுல்லாக ஒரு யாராவது போலீஸு லாயரு இந்த மாதிரி தெரிஞ்சவங்கலாம் வச்சு ஒரு ஆண்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா ஒரு ஆண்களுக்கு நீதி கிடைக்கல. இப்போ ஒரு படத்தில் ஒரு டைலாக் வரும், பெண்கள் முன்னேற்ற கழகம் கேன்சல், ஆண்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பம்னு ஒரு காமெடி வரும். அதுதான் உண்மையாக இப்போ நடக்கணும். ஆண்களுக்கு எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு நீதி கிடைக்கிறது இல்லை. அது ரொம்ப ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க. எல்லா சீனுமே சூப்பர். இப்போ காலையில் எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, ஸ்விக்கியில் தான் ஆர்டர் பண்ணோம், என்னோட சுதந்திரம், நான் என்ன ட்ரெஸ் வேணால் போடுவேன், எப்படி வேணால் இருப்பேன், எந்த டைம் வேணால் வருவேன் அப்படின்றது எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக காட்டியிருக்காங்க. இப்போ வந்து பெண்களோட எல்லா உரிமைன்றது வந்து அவங்க எப்படி வேணாலும் இருக்கிறது தான் உரிமை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது கிடையாது. ஒரு ஃபேமிலியில் அவங்க வந்து கரெக்டாக இன்வால்வ் ஆகி அந்த ஃபேமிலியை கரெக்டாக மேனேஜ் பண்ணுறது தான்ன்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க. இந்த பஸ்ஸில் ஆண்கள் உட்காந்துருந்தா அவங்கள எழுப்பிட்டு சீட்டு வாங்குறது, அந்த சீனெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு செருப்படின்னு சொல்லலாம். பெண்களாக இருந்துட்டு ஒரு சிலர்லாம் ரொம்ப ஆடுவாங்கல்ல, அவங்களுக்குலாம் ஒரு பெரிய பெரிய செருப்படின்னு சொல்லலாம் இந்த படம். ஆமாம், கண்டிப்பாக. அதாவது ஒரு எல்லா பெண்களையும் பற்றி அவங்க தவறாக சொல்ல, இந்த மாதிரி இருக்கிறதால தான் பிரச்சனை வருதுன்றத ரொம்ப ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க. சூப்பர் சூப்பர். நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. சண்டை போட்டுக்கிற சீன் தான், நீயா நானா, அதான் இந்த ஈகோ தான் பெரிய காரணம். பெண்களுக்கு வந்து ஈகோ இருக்கிறதால தான் முக்கால்வாசி டைவர்ஸு. அந்த வந்து ரொம்ப ரொம்ப ஆணித்தனமாக சொல்லியிருக்காங்க. ரியோ அண்ணன் எவ்வளோ இறங்கி போவார் அந்த படத்தில். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வேற எவனா இருந்தால் கொன்னே போட்டுருவான் அந்த பொண்ணை, அந்த மாதிரி பண்ணோம். ஆனாலும் அண்ணன் வந்து நான் காசு கொடுக்குறேன், நான் வீடு கொடுக்குறேன், எல்லாமே நான் கொடுத்துட்றேன்னு வேறு. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து ஒன்றா சேருவாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் பயங்கரம்.